நாங்க எல்லாருமே ஒர்க்குக்கு அப்ளை பண்ணும்போது ரெஸ்யூமை யூஸ் பண்ணி தான் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணுவோம். அந்த ரெஸ்யூமில் எங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், அதோட உங்கள்கிட்ட இருக்க மெத்த ஸ்கில்ஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சிருப்போம். இதோட சேர்த்து நீங்கள் வந்து ஒரு லிங்க் ஆட் பண்ணுறதால உங்களுக்கு வந்து ஒர்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகும். அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ. நிறைய பேர் வந்து அவங்க ரெஸ்யூமில் இந்த போர்ட்ஃபோலியோ லிங்கை வந்து ஆட் பண்ணி வைக்கிறது இல்லை. நீங்கள் வந்து டிசைனராக இருக்கலாம், டெவலப்பராக இருக்கலாம், இப்படி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலுமே உங்களோட ரெஸ்யூமில் நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோ லிங்க் ஆட் பண்ணி வைக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ரெஸ்யூமில் நாங்கள் ப்ரொஜெக்ட்ஸை பற்றின ஒரு நார்மலான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்போம். பட் இந்த போர்ட்ஃபோலியோ லிங்க் ஆட் பண்ணி வச்சிருக்கிறதால ஒரு எம்ப்ளாயர் வந்து அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது எங்களோட ப்ரொஜெக்ட்ஸ் பற்றின ஒரு விஷுவலான ஐடியா கிடைக்கும். அதோட அந்த எம்ப்ளாயருக்கு ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். இதனால நாங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கும். இப்போ நாங்கள் வந்து நான் எந்த ரெஸ்யூமில் எப்படி அந்த போர்ட்ஃபோலியோ லிங்க் ஆட் பண்ணி வச்சிருக்கேன், அதோட இந்த போர்ட்ஃபோலியோ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். இதுதான் இந்த ரெஸ்யூம். இதில் பார்த்தீங்கன்னா நான் மேலேயே போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி லிங்க் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நாங்கள் வந்து இதை கிளிக் பண்ணும்போது இது வந்து இந்த போர்ட்ஃபோலியோக்கு ரீடிரெக்ட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபோட்டோ போட்டு அதோட இந்த சின்ன இன்ட்ரடக்ஷனும் கொடுத்துருக்கேன். அது கீழே நான் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து சிம்பிளாக பார்த்தோன்னே விளங்குற மாதிரி அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறேன். அதோட இந்த நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையுமே சிம்பிளாக டைப் பண்ணியுமே வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள நான் ஒர்க் பண்ண கம்பெனிஸ், அதோட இந்த ஸ்கில்ஸையுமே நான் வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். அதோட என்னால் என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் மட்டும் நான் வந்து இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரொஜெக்ட்ஸையுமே அட்டாச் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் வியூ ஆல் ப்ரொஜெக்ட்ஸ் கொடுக்கும்போது எல்லாமே ஷோ ஆகும். இதில் வந்து எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நான் வந்து கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்குமே ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த போர்ட்ஃபோலியோ நான் கிரியேட் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிளைண்ட்ஸுக்கு ப்ரொபோசல் சென்ட் பண்ணும்போது அவங்க வந்து இந்த பாஸ்ட் ப்ரொஜெக்ட்ஸை பார்க்குற மாதிரி இருக்கும். அதோட கிளைண்ட்ஸ் தந்த ஃபீட்பேக்ஸையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் ப்ரொபோசல் சென்ட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோ. இதே நீங்கள் வந்து ஒர்க் அப்ளை பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ சைட் ஒன்று ரெடி பண்ண வச்சிருந்தீங்களா இருந்தால் கட்டாயமாக நீங்கள் ரெடி பண்ணி அதை உங்களோட ரெஸ்யூம்லையுமே அட்டாச் பண்ணி வச்சிருங்க. நீங்கள் ஃப்ரீயாகவே நிறைய சைட்ஸில் வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணலாம். அதுக்கான டெம்ப்ளேட்ஸுமே ஃப்ரீயாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த போர்ட்ஃபோலியோ சைட் வந்து எப்படி செய்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருந்தீங்களா இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலான டெம்ப்ளேட் ஒன்று செலக்ட் பண்ணி ஃப்ரீயாக நீங்கள் இப்படி ஃபுல்லாக ஒரு போர்ட்ஃபோலியோ சைட் ஒன்று ரெடி பண்ணணும்னு சொல்லி ஒரு டுட்டோரியல் வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேலை தேடுற உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நன்றி.